பிரைஸ் லார்ட். நான் டெபோரா. இயேசுவே மரபா மனசுல இருந்து ஏசப்பா உங்களோட என்ன பேசுறாருன்னா, சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன். ஆமேன். இன்னைக்கு இந்த வசனத்தை சொல்லும் போது இந்த வசனத்துல இருக்கிற 2 வார்த்தையை யூஸ் பண்ணிதான் இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேச போறாரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் நேம், அவரோட நாமம், இன்னொன்னு பிரைஸ், அவரை துதிக்கணும். இந்த 2 வார்த்தையை படிக்கும் போது இந்த வசனத்துல இருந்து எனக்கு இன்னும் 2 வசனங்கள் ஞாபகம் வந்துச்சு. அதுல எப்படி இருக்குன்னா, அவரோட நாமோன்னு சொல்ற இடத்துல ஏசு கிறிஸ்துன்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாம, கர்த்தர், அதாவது ஏசப்பாவை பாக்குறவங்க, ஏசப்பா கூட வாழ்ந்தவங்க, பிளஸ் பழைய ஏற்பாடுல அந்த தீர்க்கதரிசிங்க எல்லாமே ஒவ்வொரு பேரை கூப்பிடுவாங்க, ஒவ்வொரு பேரை வச்சிருப்பாங்க. அதுல லிட்டரரி எப்படி இருக்கும்னா, இந்த ஏசாயா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்க பேர்களோ, புதிய ஏற்பாடுல அவரை பாக்குறவங்க எல்லாம் ஒவ்வொரு பேரு, இந்த தாவீதின் குமாரனே, ஈசாயின் அடிமரமே, அதுக்கப்புறம் இம்மானுவேல் ராஜாவே, ஏசு கிறிஸ்துவே, மேசியாவின், எக்கச்சக்கமா பாக்குறவங்க ரபி ரபுனின்லாம் கூப்பிட்டுருப்பாங்க. சோ நீங்க படிச்சா தெரிய வரும். இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, நம்மளுக்கு ஒரு பிடிச்ச பர்சனா இருந்தாங்கன்னா அந்த பர்சனோட பேக்ரவுண்ட் ஹிஸ்டரி முழுசுல நம்ம என்ன பண்ணா தேடி கண்டுபிடிக்கிறோம், கான்டாக்ட்ல கேட்டுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் வசனத்தை, அதாவது பைபிள் எடுத்து படிச்சோனாலே அவரை பத்தி நம்மளுக்கு முழுசா தெரிஞ்சாலுமே ஓரளவுக்கு ஒரு அவுட்லைன் ஆச்சு நம்மளால கத்துக்க முடியும். பிளஸ் இன்னொன்னு என்னன்னாக்கா பிரைஸ். இந்த பிரைஸ்ன்னு பார்க்கும்போது சங்கீதம் 19, அதாவது 119ல 164ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்காரு, ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவை துதிக்கணும்னு சொல்லி. சோ அந்த எத்தனை தடவை துதினா, ஒரு நாளைக்கு நம்ம 7 தடவை துதிக்கணும்னு தாவீது ராஜா கர்த்தரோட கிருபையால எழுதி வச்சிருப்பாரு. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி பண்றோமா? ஒருவேளை துதிக்கிறதே நம்மளால முடியல. சோ இந்த 2 வார்த்தையை நம்ம புதுசா கத்துக்கணும், மாத்தி இத 2மே நம்ம அப்ளை பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இதை கொஞ்சம் சின்ன ஜாம் பண்ணிக்கலாமா? நன்றி தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதே. அப்ப இந்த ஒரே வசனத்துல நீங்க 2 வார்த்தையை சொன்ன மாதிரி இன்னும் அநேக வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லி தரதுக்கு, எங்களை முன் வைக்கிறதுக்கு எங்களை உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.